ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஜிக்கு கூட ஒரு எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஃப்எஃபோட நேம் வந்து ரவுடி பேபி. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எஃப்எஃபோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிக்கும் சுகாவும் ரோட்டோரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. மச்சி, காலங்காத்திலே ஒரு காண்டாகுதுடா, யாரையாவது தூக்கி போய் அடிக்கணும் போல இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அண்ணன் தான் எந்த பிரச்சனையும் போகக்கூடாது சொல்லிட்டாரு. இப்போ என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? ஐடியா மச்சான், ரோட்டில் நிறைய பொண்ணுங்க போயிட்டுருக்கு, ஏதாவது ஒன்று உஷார் பண்ண ட்ரை பண்ணு, டைம் ஆச்சு ஓடும். என்னையும் கொஞ்ச நேரம் டார்ச்சர் பண்ணாமல் இருப்பேன். டேய், என்ன சிம்பாலிக்காக நான் லவ் பண்ண சொல்கிறியா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மச்சி. ஜேகேவெல்லாம் கரெக்ட் பண்ண இன்னும் பிறக்கலடா யாரும். டே அடங்கு, ஓவரா சீனை போடாத. நானும் பார்க்க தானே போகிறேன், ஒருத்தர் பின்னாடி நாய் மாதிரி சுற்ற போகிறேன். அப்போது நான் வச்சு செய்கிறேன்டா. டேய், உங்களை தானே சொல்லிட்டு இருக்கேன். டேய், நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கேன், என்னடா பதில் சொல்ல மாட்டேங்கிற? டேய் மச்சி, உனக்கு என்ன பைத்தியம் இதை பிடிச்சிச்சா? எனக்கு கொஞ்சம் பாருடா. ஆனால் இதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் ஜிகே எதையோ பார்த்துட்டே இருக்கேன். இவன் அப்படி எனத்தை தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் திரும்பி பார்க்குறாரு. அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறது ஜிமின் கூடவே அவரோட ஃப்ரெண்டு வியும் வந்துட்டுருக்காரு. டேய் மச்சான், என்ன அழகாக இருக்கான் பாடுறா, செம்ம க்யூட்டில். இப்போ தான் ஒரு நாய் என்ன தான் கரெக்ட் பண்ண ஆளே பிறக்கலன்னு சொல்லிச்சு. விடு மச்சான், வெக்க மேலே நம்ம சிரிக்கிறான் பாரு. டேய், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஆளை பார்த்தல, ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது இதோ பெரிய இடம், வேணாம். அப்புறம் பின்னாடி நீ தான் வருத்தப்படுவ. டே ஒரு நிமிஷம்ரா, அங்கே பாடுறா. டே ஜிமின் வேணாடா, பிரச்சனை ஆயிடும், வேணாண்டா. டேய் நீ சும்மாறா, நான் பார்த்துக்கிறேன். அவனா பெரிய இவனா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. டே வேணாண்டா ஜிமின், பிரச்சனை ஆயிடும், வேணாண்டா, நீ அமைதியா இரு. அப்படியே பலார்னு ஒரு அரைகிற சவுண்டு. ஜிமின் வேணாண்டா. டேய் நீ சும்மாரு, நான் பார்த்துக்கிறேன். டேய் டோமட் தலையா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டே ஹர்ட் பண்ணியிருப்பேன். மீ டோமட் தலையா? ஆல்ரெடி நீ என்ன அடிச்சிருக்க, இன்னொரு முறை டோமட் தலையான்னு சொன்னேன் அப்படி தான்டா சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? கேட்டா டே என் ஃப்ரெண்டாக வந்து உங்ககிட்ட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு கேட்டானா, இல்லை திருவா நாய் மாதிரி சுற்றினானா? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இருடா உன்னை நிற்க கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர. ஜிமினை பிடிச்சிட்டு டே கொஞ்ச நேரம் காமாருடா, இதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜிமினுக்கு கோவம் தாங்கல, திரும்பவும் போய் பலார்னாரிய. ஜேஹோப்போட கண்ணாடி வந்து கீழே விழுந்துருது. அடி கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. கண்ணாடிலாம் கண்ணு தெரியாது. ஐயோ எங்கே இருக்கு? எடுத்துட்டேன். டீ ஒழிஞ்சு போச்சே, இப்போ எப்படி நான் வீடு போய் சேர்த்து? வீ பேபி, நான் பண்ணது தப்பு தாண்டா, என்னை எப்படியாவது கொஞ்சம் வீட்டில் போய் சேர்த்துட்றா. இன்னொரு டைம் என் ஃப்ரெண்டு பின்னாடி பேபின்னு சுற்றினேன், மோனை ஒன்று கொண்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போக வீ பிடிச்சிக்காரு. டே இங்கேருந்து போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் சங்காத்தமே வேணாம், ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பா அங்கேருந்து ஓடுறாரு. வீ வந்து மச்சி குளாடுறா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. டே எதுக்கு சிரிக்கிற? மச்சி இல்லை, இவனே அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன அவனை, இவனை மட்டும் நீ கரெக்ட் பண்ண, உன் சோதி காலி. டேய் சிரிக்காத. சரி சரி மச்சி, சிரிக்கல. ஆனால் ஒன்று மட்டும்டா, நீ மட்டும் அவனை கரெக்ட் பண்ணனா கண்டிப்பாக தினம் நீ செத்த. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. முக்கியமாக இப்போ அவன் நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட திமிரு கோவன்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, அவனை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் மச்சி இப்படி உங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கா, அப்புறம் கால் வருது. ஹலோ சொல்லுங்கண்ணா, இதோ கிளம்பிட்டோம். டே நமக்கு வேலை வந்துடுச்சு, இந்த விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த சீனே ஜேகேவும் சுகாவை தான் காட்டுறாங்க. ஒரு சந்தில் ஒருத்தனை வச்சு செம்மையாக அடிச்சிட்ருக்காங்க. டேய் சொல்லு, எங்கே இருக்குது ட்ரக்ஸு? சொல்ல மாட்டேன். சொல்கிறா, சொல்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டோம், உன்னை கொல்றது கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவன் வாயை திறக்கிற மாதிரி இல்லை. சுகா நீ நகரு, இங்கே பாரு, நீ இப்போ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கேன், உன்னோட ஒரு வரலாம் நான் கட் பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை அவன் கிட்ட கொண்டு போக, சொல்ல மாட்டேன் போலியே, அப்போது கட் பண்ணுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போக, சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி ஒத்துக்கு செல்லம், நான் உன்னை குடும்பம் நம்ம பார்க்குறேன், ஜஸ்ட் ட்ரக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு, விட்டுறேன். சிட்டிக்கு வெளியே இருக்க பாதாள சாக்கடையில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு அவன் உண்மையை சொல்லிட, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போவே ஜிக்கு கால் வர, அண்ணே வேலை முடிஞ்சது, தெரியும்டா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரி வேலை முடிச்சுட்டு வந்து என்னை பாரு. அப்படியே சிட்டிக்கு வெளியே 2 பேரும் போகிறாங்க. அந்த ட்ரக்ஸையும் கண்டுபிடிச்சி அதையும் எடுத்துகிட்டு ஒரு பெரிய குடோனுக்கு தான் வராங்க. அந்த இடத்துல ஜேகே சுகா இவங்க எல்லாருக்கும் ஒரு பாஸ் இருக்கார். கிம்மண்ணா வேலை முடிஞ்சிருச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர, தெரியும்டா நீ என் தளபதி, நீங்கள் 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்கேன் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் என்னண்ணா பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க, நீங்கள் சோறு போட்டு வளர்க்கலாம், நாங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருப்போமாண்ணே, எங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுத்துக்கு வந்துருப்போனே, நீங்கள் தானே எங்கள் 2 பேருக்கு எல்லாமே,
நீங்கள் கொடுத்த உயிர்னே, உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவோம். உங்கள் நாயினை நாங்கள் 2 பேரும். டேய் என்னடா இப்பெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் 2 பேரும் என்னோட தம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. வீடு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மாவும் இறந்துட்டுருப்பாங்க. ஜிகே மட்டும் அதுலேருந்து தப்பிச்சிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரியாமல் சாப்பிடாம பட்டினி கிடந்திருப்பாரு. அப்போ தான் கிம்மை பார்த்துருப்பாரு. தான் புள்ள மாதிரி அவரை வச்சு பார்த்துட்ருக்க ஒரு நாள் ஜிகே நடந்து போயிட்டுருக்க அந்த இடத்துல சுகா விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. டேய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து, நீ யார் எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லாத, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நான் எங்கள் அண்ணங்கிட்ட உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிம்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, அண்ணன் நீங்கள் மட்டும் சம்மந்திச்சிங்கன்னா இவனை நம்ம கூட வச்சுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்க, உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் செம்ம சந்தோஷமாக சுகாவை அவர் கூட்டிகிட்டு போகிற 2 பேரும் அப்போலேருந்து ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஐயோ இதுக்கு மேலே பொறுமையாக பொறுக்க முடியலையே, என் செல்லம் எங்கடா இருக்க, ஐயோ நினைச்சாலே கிளுகிழுப்பாக இருக்கே, ஐயோ ஜேகே உன்னையே ஒருத்தர் வைக்கப்பட வைக்கிறானே, ஐயோ டே சினுங்க அது போதும், அங்கே பாரு உன் ஆள் வரான். அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறாரு. ஜேகே மனசுக்குள்ளே தன்னானே 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 நானே இப்படி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. டேய் வரைக்கும் பார்த்து போதும், பேச போறியா இல்லை கிளம்பலாமா? இது பேச போறியாவா, பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு போயிட்டு அவங்க முன்னாடி 2 பேரும் ஒரு போஸை கொடுக்க, சின்ன திரும்பி அப்படியே வீயை பார்க்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட, ஏதோ லூஸுங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீயோட கையை பிடிச்சிட்டு அவர் முன்னாடி நடந்து போக, எது லூஸா, டேய் உனக்கு துணையாக பேச வந்ததுக்கு உன்னால் என்ன பேர் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டேன், டேய் நீ சும்மாரு அமுல் பேபி அப்படின்னு இவர் வேகமாக கூப்பிட்ட 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே வீயை பார்த்துட்டு, பிரதர் உங்களை இல்லை பக்கத்தில் பேபி அமுல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ஐயையோ இவனை பற்றி தெரியாமல் வாண்டடாக பஞ்சு வாங்க வரானே, ஜிமின் வர முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பயந்துட்டு நின்றுட்டுருக்க. ஜிமின் செம்மையாக முறைச்சிக்கிட்டு, என்ன சொன்னேன், அமுல் பேபியா? ஆமாம் அமுல் பேபி, உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு, உன்னை டேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், என்ன சொல்கிற? டேய் ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி வர ஹாப்பி பிடிச்சிக்கிறாரு. ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டத்துக்குள்ளே ஒழுங்குங்கிறது ஓடி போயிரு. கெட்ட வார்த்தையில் திட்டுவியா? மாமா எவ்வளோ லவ்வோடு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், நீ என்ன இவ்வளோ கோவப்படுற பொண்டாட்டி? டீ கொஞ்சம் ஓர போகிற மாதிரி இருக்கு, குறைச்சி கூட முறைக்கலாம். நீ என்னை விடு, நான் இவனை நீக்கு கொள்ளாத விட மாட்டேன், இவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட வந்து இப்படி பேசுவான், என்னை விட்டுட்டா என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. மச்சி கொஞ்சம் பொறுமையாக இருடா, நம்ம எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இரு. டேய் இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாதுடா, அவனை கொள்ளாத நான் விட போகிறதில்ல, என்ன விட்றா. டே மச்சி கூட அமைதியாக இருடா. ஏங்க நீங்கள் வேறு இப்படி பண்ணுறீங்க, இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கோவக்காரங்கன்னு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஜேகே க்ளோஸாக ஜிமினோட நோஸை டச் பண்ணிட்டு, இந்த கோவம் தாண்டா அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ அசாட்டெல்லாம் அவனை விட்டுற மாட்டேன், லவ் யூ. இது சொன்னதுக்கப்புறம் ஜிமினுக்கு சுருன்னு வந்துடுது, என்னை விட்டுறா. டேய் ஒன்றை டோமத்தலையே என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட அப்படி பேசுவேன், இன்னொரு கூட என் கண்ணு முன்னாடி வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. ஜேகேக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணி பேசினா உடனே, சரி பேபி எனக்கு வேலை வந்துருச்சு, உன்னை நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன், மாமனை மறக்காமல் நினச்சிரு அப்படி சொல்லிட்டு அவரை அங்கேருந்து கிளம்ப. டீ நில்றா, இன்னொரு முறை அந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கேன், மாமனை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க. இங்கே ஜேகே சிரிச்சிட்டே போகிறாரு. ஷிகா டீ நீ கரெக்டாக தான் முடிவு பண்ணியிருக்கியா, 100%டா, எனக்கு ஏற்றவும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாரு. ஜிமினை காம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. சுகாவி திரும்பி லைட்டாகவே பார்த்து சிரிச்சிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. டே ஜிமின் நீங்கள் பாரு, அவனுங்களை பார்த்தாலே ரவுடி மாதிரி இருக்காங்க, நமக்கு பிரச்சனை வேணாம், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அங்கிளை பற்றி தெரியும்ல, நம்ம இதோட இந்த பிரச்சனை விட்டுடலாம், காலேஜுக்கு டைம் ஆகுது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனே ஜிமின் பெட்டில் இருக்காரு. நீ இப்போ என்ன பண்ண போகிற, இப்போது என்ன பண்ண போகிறேன் நான் கேட்டேன், என்னோட லவ்வா உனக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் தள்ளி ஸ்டாப் இட், தள்ளிப்போ, கிட்ட வராத, நீ என்ன அவ்வளோ வெறுக்கிறியா ஜிமின்? ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இந்த வெறுப்பெல்லாம் ஒரு நாள் காதலாக மாறப்போகுது. ஜிமின் சட்டுன்னு எதிர்பார்க்க நேரத்தில் ஜிகே கிட்ட போயிட்டு, யார் சொன்னா நான் அவனை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஜிகேயோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜிகே அப்படியே ஜிமினை பெட்டில் தள்ளிட்டு ஜிமினோட டிஷர்ட்குள்ளே கையை விட, நான் தொட்டது உனக்கு அருவருப்பாக இருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு ஜேகே. இன்னும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன் 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கா. அப்படியே அடிச்சு பிடிச்சி நம்ம ஜிமின் எந்திரிக்கிறாரு. அவனும் நானும் ஒன்னாவா நோ அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜிமினோட அம்மா என்னப்பா ஆச்சு,
நீ ஓகே தானே? நான் ஓகே தாம்மா. ஒன்றும் இல்லை, சின்ன கெட்ட கனவு. நீங்கள் போங்க, நான் வரேன். இல்லை இல்லை, இது என்றைக்குமே நடக்காது, என்றைக்குமே நடக்காது. அப்படியே நெக்ஸ்ட் சீனே வியும் ஜிமினும் காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்க. ஜேகே வந்துட்டு, ஹாய் பேபி, அமுல் பேபி, என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டே இருக்க. ஆனால் 2 பேருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஜேகே வந்துட்டு, நீ அவாய்ட் பண்ணுறதை பார்த்தா நேற்று நான் உன் கனவுல வந்தேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இங்கே ஜிமின் செம்ம ஷாக்காக திரும்பி பார்க்க, நீ பார்க்குறத பார்த்தாலே தெரியுது, அப்போ நான் உன் கனவு வந்திருக்கேன்ல, நம்ம 2 பேரும் என்ன பண்ணோம்? ஜிமின் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே, அதெல்லாம் கனவுலோடு நடக்காது, இன்னொரு முறை என் பின்னாடி சுற்றினேன் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறாரு. நான் உன்னை என்றைக்குமே விட்ட மாட்டாமல் பேபி, நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கத்திக்கிட்டே இருக்க. ஜிமின் மெல்லமாக முணங்கிட்டே போகிறாரு. இல்லை நடக்காது, என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் முணங்கிட்டே இருக்க. வீ பார்த்துட்டு, இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு? ஜிமின் 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 சொல்லிட்டு கத்த. நானும் ஒன்று அவனை கிஸ் பண்ணல என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி செம்மையாக ஷாக் ஆகி அப்படி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினும் ஷாக் அப்படி வியை பார்க்குறாரு. இந்த ஒரு மூமெண்ட்டோட எபிசோட் 1 முடிக்கிறேன். எபிசோட் 1 கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய்.